செந்தமியன் சீமான் அவர்கள் அக்கா காளியம்மா அவர்களை பிசுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இணையதளத்துல பரப்பிய ஊப்பிக்கள். இந்த திமுக அரசு நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துறதுக்கு, காளியம்மா அவர்களை காலி பண்றதுக்கு, நாம் தமிழ் கட்சியை உடைப்பதற்கு செய்த திட்டம் தான் இந்த காளியம்மா பிசுன்ற ஆடியோவை பரப்பின இந்த வேலை. நாங்க என்ன கேட்கறோம்னா, செந்தமியன் சீமான் அவர்களுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே சீமானுடைய தம்பி தங்கைகள் அனைவருமே பிசுறு தான். திமுக போட்ட பிளான சுக்குநூறா உடைச்ச எங்க கட்சி காவல் தெய்வம் அக்கா காளியம்மா அவர்கள் பேசிய காணொலி. அந்த பேச்சை பாருங்க. இன்னும் சொல்லக்கூடாத சொல்ல முடியாத பல ரணக்கொடூரங்களை செய்து பிறப்பு உறுப்பில் இரும்பு கம்பியால் தாக்கி நிலைகுலைந்து போயிருக்கான். திராவிட மாடலுக்கான சாட்சி. அவனை பிடிச்சி காவல்துறை ஒரு கை ஒரு கால்களை உடைச்சிருச்சு. என்ன காரணம் சொன்னீங்களா? என்ன நடந்துச்சுனே தெரியல. நான் கஞ்சா போதையில் இருந்தேன். இதற்கான காரணம் யார்? தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கஞ்சாக்கள் இவ்வளவு சுலபமாக நடைமுறைக்கு வந்து மளிகை கடையில் போய் சீரகம் கடுகு வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு கஞ்சாவினுடைய விற்பனை. நான் போய் காவல்துறையில போய் சொல்றேன், இந்த மாதிரி கஞ்சா விற்பனை நாகப்பட்டினத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னா எங்க விக்குதுன்னு என்ன கேட்கறாங்க. காவல்துறைக்கு சத்தியமா தெரியாதா? பெத்த பிள்ளைங்க தள்ளடிச்சு சத்தியம் பண்ணுங்க. எதையோ கண்டுபிடிக்கிறீங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கண்டுபிடிச்சு தேடி தேடி எடுத்து சொல்றீங்க. கஞ்சா விக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலைகாரர்களை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன இருக்கோ தமிழ்நாட்டில், அதை பத்தி உங்களுக்கு தீர்வு கிடைக்க முடியாது.